தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் என்னோடு ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தேவ நாம மகிமைக்காக வாசித்து பாருங்கள். அட 2ஆம் பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, பல ஆண்டுகளாக பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தமாக பலவிதமான பிரச்சனைகள்னால, ஆண்டவரே என்னைக்கு என் நிலைமை மாறும், என்னைக்கு என் பிரச்சனை மாறும், ஆண்டவரே எனக்கும் விடிவு காலம் வராதா, நானும் நல்ல நிலைக்கு வரமாட்டேனா அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீரிட்டு அன்பான தேவ ஜனமே, பல நாட்கள் நீங்கள் துக்கத்தோடு உங்களுடைய நாட்களை தொடங்கியிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் எவ்வளோ அன்பான தேவ ஜனமே வேதனைப்பட்டீங்களோ, எவ்வளோ துக்கப்பட்டீங்களோ, அதுக்கு ஏற்றபடி அன்பான தேவ ஜனமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்க. அங்கே தேவ மனுஷனாக இருக்கிற மோசே இவ்விதமாக ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் சிறுமைப்பட்ட நாளுக்கும் துக்கித்த வருஷத்துக்கும் தக்கதாக என் நாட்களையும் என் வருஷத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த 2025ஆம் வருஷத்தில் அன்பான சகோதரனே சகோதரியே, உன் நாட்களும் உன் வருஷமும் கண்டிப்பாக இந்த 2025 ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கண்ணீரிட்டீங்களோ அவ்வளவும், நீங்கள் எவ்வளோ துக்கப்பட்டீங்களோ அவ்வளவும் கர்த்தர் மாற்றி அன்பான எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நீங்கள் வேதத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசித்து பாருங்கள். பெண்ணால் அன்னாளை பார்த்து பிள்ளை இல்லாத மலடியே என்று அவமானப்படுத்துகிறாள். ஆனால் 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது அண்ணா தேவ சமூகத்தில் வந்து அழுகிற, ஆண்டவரே என் மலடித்தனத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் நிந்தையை மாற்றுங்க, என் அவமானத்தை மாற்றுங்கன்னு கண்ணீரிட்டு கர்த்தர் சமூகத்தில் அழுகிறார். அன்பான தேவ ஜனமே, 57ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, அவர் நம்முடைய கண்ணீர் எல்லாம் துருத்தியிலே பிடிச்சு வச்சிருக்காரு. அன்பான தேவ ஜனமே, தேவன் உன் கண்ணீரை கண்டிருக்கிறாரு. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். காரணம் என்னன்னா, நீங்கள் 126ஆம் சங்கீதம் 4-6 வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பானா. இந்த ஆண்டு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் துக்கப்படுற ஆண்டு இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் நீங்கள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் உள்ள உடைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலையில் சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் பிரச்சனைக்கு ஆண்டு இந்த ஆண்டில் முடிவை கொண்டு வருவார். நீ தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. யோபு சொல்கிறாரு, யோபு 19:25-27 வரைக்கும் வாசித்து பாருங்க. எல்லாம் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் யோபு சொன்னார், என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறாரு, என் தோல் முதலானவைகள் அழுவி போனாலும் நான் நானாகவே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காணும் என்று சொன்னார். ஆகையால் அவருடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. நீங்கள் வெளிப்படுத்தல் 21:4-5 வாசித்து பாருங்கள். அன்பான ஆண்டு சொல்கிறார், அவரே அவருடைய கண்ணீர்களை துடைப்பார், இனி அவளுக்கு துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, இனி மரணம் இல்லை என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ அவ்வளோ வேதனையை கர்த்தர் மாற்றி, அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இரட்டத்தனையா இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, 400 விதவை பிள்ளை செத்து போனான், அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க. கணவனை ஏற்கனவே இழந்து விட்டான், பிள்ளையும் இழக்கிறான். ஆண்டு அழாதேன்னு சொன்னார். இந்த காலையில் உன்னை பார்த்து சொன்னார், அழாதே, உன் கண்ணீரை துடைப்பேன். செத்தவங்கிட்ட போய் நின்று பாடையை தொட்டு எழுந்துருன்னார். அவன் எழுந்துட்டான், அவன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. அதே போலவே செத்து கிடக்கிறவன் வாழ்க்கை, செத்து கிடக்கிறவன் குடும்பம், செத்து கிடக்கிறவன் ஜீவியத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி அன்பான தேவச்சனமே, நீ துக்கப்பட மாட்டே. உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு பேசுனதுக்காக நன்றி என்று சொல்லி நீ விசுவாசித்து ஒப்புக்கொடு. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த கிருபையான கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு அன்பு தேவ ஜனங்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற, அவருடைய குறைகள் மாற, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அற்புத அதிசயங்களை செய்யும். ஆண்டவரே, சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் முத்திரியுங்க ஐயா. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்துங்க. எங்கே அவமானப்பட்டாங்களோ, எங்கே துக்கப்பட்டாங்களோ, அதே இடத்துல இவர்கள் உயர்த்தப்படும்படியாக தேவன் உதவி செய்யும். ஆண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தாரும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை தாங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை தாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். வியாபாரத்தில் தோல்வியை கண்ட எல்லா பிள்ளையுடைய தோல்வியை ஆசீர்வாதமாய் மாற்றும். விசேஷமாக பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அவளுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆக உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகியால் இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவனை அறியணும்னா கீழே எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோட அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.